ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 29வது பாட்டு. எல்லா சித்திகளும் அடைய, அதாவது நம்ம எல்லா வகையான சித்திகளும் நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த பாட்டை தொடர்ச்சியாக படிக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டு என்னன்னு பார்த்துடலாம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. அதாவது இந்த பாட்டோட பொருள் என்னென்னா, அடையவே முடியாத எண் வகை சித்திகளுக்கும் சித்தமாக இருக்கும் உமையவளே, பராசக்தியாய் இருப்பவளே. அதே மாதிரி பல வகையான சக்தியை கொண்ட சிவபெருமான் இருக்கார்ல, பரமசிவன், அவரோட தவம் பெற்று அவர் சக்தி பெற்றிருப்பார்ல, அந்த சக்தி தரும் தெய்வமும், அதாவது பராசக்தி பெண் தெய்வம், அவரோட கணவரான சக்திகளை அதிகமாக கொண்ட சிவபெருமானின் தவத்தை ஒத்த சக்தியுமாகி, அதே மாதிரி பல யாகங்கள் செய்து அந்த முனிவர்கள் இருக்காங்கள, அந்த முனிவர்களுக்கு முத்தி அளிக்கும். அதாவது முத்தினா இறந்து தேவலோகம் கிடைக்கிறது. தேவலோகம் கிடைக்கிச்சு அவங்க எவ்வளவு சக்தி அடைகிறாங்க, அதாவது அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்ல. அங்கே போய் சொர்க்கம் கிடைக்கிறது. அந்த மாதிரி சொர்க்கம் கிடைக்க வைக்கும் தாயே, அதாவது அது சொல்லுவாங்கள்ல, அணுவை துளைத்து எழுகடலையும் பூட்டி, அது மாதிரி அணுவை பிளந்து அதுக்குள்ளே இருக்கிறவன் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி இந்த கிட்டத்தட்ட அணுவை பிளந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி சக்தி, சித்தி, சக்தி, முக்தி, பக்தி, புத்தி, அந்த மாதிரி வருஷப்படுத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி உள்ளுக்க எல்லா இடமும் நீ தான் இருக்க, எல்லா சக்தியுமா நீ தான் இருக்கணும். எனக்கு நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை மன்னித்தருளி எனக்கு எல்லா வகையான சித்திகளும் கிடைக்கிறதுக்கு, சக்திகளும் கிடைக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிவீராக. இதான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. நம்பிக்கையோட படிங்க, அம்பாளோட அருள் பெறுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க. அதை நம்ம இப்போயே அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா?